பெங்களூருவில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக காவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பெங்களூருவில் உள்ள பொம்மனஹவல்லியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியின் தாய் கடந்த டிசம்பரில் போலீஸ் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது 17 வயது மகளை அண்டை வீட்டாரான விக்னேஷ் 32 வயது திருமணம் ஆசை காட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. இந்த புகாரை விசாரித்த பொம்மனஹவல்லி போலீசார் விக்னேஷை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் பொம்மனஹவல்லி காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் அருண் தொனப்பா 37 வயது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் அவரது தாயாருக்கும் உதவுவதாக சந்தித்து பேசினார். இருவருக்கும் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் உறுதியளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமியை தனியார் தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்று மயக்க மாத்திரை கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து புகார் அளித்ததால் தான் எடுத்து வைத்திருக்கும் நிர்வாண வீடியோக்களை வெளியிட்டு விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட 17 வயது சிறுமி பொம்மனஹவல்லி காவல் நிலையத்தில் 2 தினங்களுக்கு முன்பு புகார் அளித்தார். இதை விசாரித்த காவல் ஆய்வாளர் பீமசங்கர் காவலர் அருண் தொனப்பா மீது போக்சோ சட்டம் மற்றும் பாரதிய நிதிய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் பாலியல் வன்கொடுமை, கொலை, மிரட்டல் ஆகிய பிரிவுகள் வழக்கு பதிவு செய்தார். இதையடுத்து காவலர் அருண் தொனப்பாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.